எல்லாருக்கும் வணக்கம். கிளாஸ் 10ல எக்ஸசைஸ் 2.3 நம்ம பார்க்குறோம். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் நம்மளுக்கு ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 71 கான்கரண்ட் டு எக்ஸ் மாட் 8. இது அந்த மாதிரி ரொம்ப கான்கரண்ட் மாட் அப்படின்னு இருக்குன்ட்டு ரொம்ப புதுசாக படிக்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஜஸ்ட் 71 இந்த மாடலஸ் 8 இருக்கு இல்லையா, 8ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும்? 71 8. 71ல் எத்தனை 8 இருக்கு? 9 8s are 72ன்னு வந்துடும். அப்போது 8 8s are 64. அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு இருக்குமா? அவ்வளவே தான். அப்போ 71 கான்கரண்ட் டு 7 மாட் 8. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 7. சிம்பிளில் ஜஸ்ட் டிவைட் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளமை பாருங்களேன். 78 + எக்ஸ் கான்கரண்ட் டு 3 mod 5. அப்போ இந்த நம்பரை வந்து நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கணும்? இது வந்து ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் இதுக்கு ஒரு புக் மெத்தட் படி போனோம்னா -3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் விசிபிளாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா இது 75. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3ன்னு இருக்கும். அப்போ அகைன் நான் 5 போட்டால் தான் அந்த நம்பர் வந்து எனக்கு என்ன எதால் டிவைட் ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். அதை மேத்தமெட்டிக்கலாக பாருங்கள். 78 + எக்ஸ் -3 = mod n அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 5n. 5n 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 8 வந்து 8 டைம்ஸ் இருக்கு. mod 8 வந்து எத்தனை டைம் இருக்கு? இதுக்குள்ள 8 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் மென்ஷன் பண்ணுது. ஸோ 5n அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 78 - 3 75 + எக்ஸ் = 5n. அப்போது நான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அது வந்து எப்படி இருக்கணும்? 5ஆல் டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கணும். ரிமைண்டர் வந்து எனக்கு 3 கிடைக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் போடுறப்ப எனக்கு அந்த மாதிரி நடக்கும்? எக்ஸ் = இப்போ நான் 5 போடுறேன். 5 போட்டேன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? 75 + 5 80 = 5n. 80 வந்து 5ஆல் டிவைட் ஆகுமா? 5 மல்டிபிள் ஆஃப் என்ன எழுதலாமா? மல்டிபிள் ஆஃப் 5ஆ எழுதலாமா? அவ்வளோதான். இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தால் நான் மல்டிபிள் மேம் இங்கே 3ன்னு சொன்னீங்க, அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 3 வந்திருக்கு, இந்த ரிமைண்டர் 3 வரணும். இப்படியே வச்சு நம்ம பண்ணோம்னா அப்படின்னாலும் இந்த எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோன்னா தான் ரிமைண்டர் நம்மளுக்கு 3 கிடைக்கும். இல்லை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 75 + எக்ஸ் = 5n. 75 + எக்ஸ் = 5n. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5n இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒன்று 0 இருக்கணும், இல்லைன்னா 5 இருக்கணும். 0 இருந்தது அப்படின்னா அவன் சொல்லிட்டான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும்ன்ட்டு. அப்போ இந்த இடத்துல நான் 5 போட்டேன் அப்படின்னா தான் அது 5ஓட மல்டிபிளாக என்னால் எழுத முடியும். ஸோ எக்ஸ் = 5 அப்படின்ட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த ப்ராப்ளமை பாருங்களேன். 89 கான்கரண்ட் டு எக்ஸ் + 3 mod 4. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? 89 - ஆஃப் எக்ஸ் + 3 இதை மல்டிபிள் ஆஃப் 4n எழுதலாம். அப்போ 89 - x - 3 = 4n. 89ல் -3 போயிடுச்சுன்னா 86 - x = 4n. இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் வந்து 86லேருந்து நான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுற நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கணும். அதுக்கு இந்த 86 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 86 ÷ 4 போட்டோம்னா நம்மளுக்கு ஆகாது. அப்போ இதுக்கு அடுத்து 85 டெஃபினட்டாக 4ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது? 84ன்னு இருக்கா? 84 ÷ 4 வந்து எனக்கு டிவைட் ஆகும். அப்போ 84 வரணும்னா எனக்கு 84 தான் நான் என்னன்னு எடுக்க முடியும்? மல்டிபிள் ஆஃப் 4 எழுத முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருந்தால் 84 வரும்? 2ஆ இருந்தால் தான் 84 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இங்கே டிவைடில் இருக்கிற ரிமைண்டர் இருந்தது வரணும். அப்போ நான் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் இது மல்டிபிள் ஆஃப் 4n வரணும் அப்படின்னா எந்த நம்பர் போடணும் அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ இங்கே வாங்க.
அடுத்தது ஃபோர்த் ப்ராப்ளம் 96 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 7 mod 5ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், முதல் 7ஆல் மல்டிபிள் பண்ணலாமா, 7ஆல் மல்டிபிள் பண்ணனா 96 இன்ட்டு 7, 96 இன்ட்டு 7, 6 7s are 42, 4 9 7s are 63, 63 67. ஸோ 672 multiplied by 7. இங்கே 7 கேன்சல் ஆயிடும், எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ சும்மா இல்லாமல் mod 5ஐயும் நீங்கள் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும், 35 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. 672 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35n. இப்போ என்ன அர்த்தம், 672 வந்து ஒரு நம்பரை நான் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 35 மல்டிபிள் ஆஃப் 35 அது என்னவா இருக்கும், 672 அதில் எத்தனை 35 இருக்குது, அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை இதில் மல்டிபிள் ஆஃப் 35 நான் எத்தனை தடவை எழுத முடியும், 135 35 235 நம்மளுக்கு 70 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 135 2 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 2 322ல் எத்தனை 35 இருக்கும், 135 235 70, 435 140, 4னா அப்புறம் 635 140 140 280 வரும். அப்போ 635 280. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும், அப்போ 735 போடலாமா, அப்போ 735 சார் இதோட இன்னொரு 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா 315 அப்படின்னு கிடைக்கும், 315. அப்போ 322ல் 315 போயிடுச்சுன்னா 7. அப்போ இந்த இடத்துல 672ல் 7 போனாதான் 35 நான் மல்டிபிளாக எழுத முடியும். அப்போ இதில் 7 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 665. 665 தான் என்னால் 35 மல்டிபிள் ஆஃப் 35 எழுத முடியும். எப்படி மிஸ், அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ போட்டிங்க, 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.